இந்தியாவின் சுதந்திர வேட்கை தமிழ் திரைப்படங்களில் எப்படியெல்லாம் காட்டப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சுதந்திர தினத்தின் 80வது ஆண்டில் நம்ம இன்னைக்கு அடியெடுத்து வச்சிருக்கோம். இந்த நன்னாளில் அந்த தமிழ் திரைப்படங்களில் சுதந்திர போராட்ட உணர்வு இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழ் திணை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல்லப்போனால் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நமக்கு எல்லாம் தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் வரும். அது 18ஆம் நூற்றாண்டின் கதை. அது 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பாளையக்கார அரசனை ஒரு வெள்ளையன் போயிட்டு கேட்குறான், வரி கேட்குறான். வரி கட்டினா தான் இந்த நாட்டில் இருக்கும், நீ யாரா வரி கேட்கறதுக்குன்னு அவன் குரல் எழுப்புறான். அந்த கதை முதல் எழுச்சியாக நம்ம பார்க்கணும். வேறு எங்கேருந்தோ வந்த ஒருத்தன், வியாபாரம் செய்ய வந்த ஒருத்தன் நம்மக்கிட்ட வரி கேட்குறான், வரி கட்டினா தான் இந்த நாட்டில் நீ ஆள முடியும்னு சொல்கிறானேன்னு சொல்லி எழுந்த ஒரு பிரச்சனையை சொல்லும் கதை. சுதந்திர போராட்ட உணர்வு இந்தியாவுக்கான உணர்வுன்னு அதை சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு எதிர்குரல் எழுந்த ஒரு கதைன்னு அதை நம்ம சொல்லுவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிற முதல் படம். மிக எழுச்சியான ஒரு பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருடைய தம்பி ஊமத்துரை. சொல்லப்போனால் ஊமத்துரை அதை விட கோவக்காரர், அதை விட வீரன் அவர். இவங்க இருவரும் சேர்ந்த அந்த கதை பெரிய அளவில் பேசப்பட்டது. நல்ல அதனுடைய டயலாக் பேசி தான் நிறைய நடிகர்கள் வருவாங்க. இன்னும் கூட நாட்டு நட்டாயா, களை எறுத்தாயா, உங்கள பெண்களுக்கு மஞ்சள் இறத்தாயான்னு சொல்கிற அந்த டயலாக் இருக்குல்ல, அதே போல் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக அந்த தூக்கில் போடுற இடத்துல பேசுகிற வசனங்கள், மன்னிப்பாடா, என்னையாடா மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிற அந்த வசனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழுத்தமானவை. அதே போல் சிவாஜிக்கு இருந்த உணர்வு அந்த அந்த தூக்கிலிடப்பட்ட அந்த மரம், புளிய மரம் எங்கே இருக்குன்னு கேட்டு அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அந்த இடத்துல கட்டபொம்மனுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பினார். அந்த விதத்தில் அந்த படம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான ஒரு படமாக, சுதந்திர போராட்ட உணர்வின் கொந்தளிக்கும் உணர்வை சொல்லும் படமாக நான் அதை பார்க்குறேன். முதல் படம் அதுதான். அதே போல் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த கப்பல் ஓட்டிய தமிழன். ஒரு பக்கம் இப்படி ஒரு இது இருந்ததுனாக்கா, அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க எழுந்த எழுச்சிக்கு பிறகு திலகர் வழிவந்த வஉசி அவர்கள் எப்படி அந்த பீரியடில் நடந்துக்கிட்டார். ஒரு பெரிய ஆலை மூடிடுறாங்க அங்கே. அந்த ஆலை எல்லாம் வெள்ளைக்காரன் மூடிட்டா சரியாக போயிடுன்னு நினைக்கிறாரு. ஆலை தொழிலாளர்லாம் கூப்பிட்டு இவர் சாப்பாடு போடுறாரு. அது மூடினா என்னடா நான் சாப்பாடு போடுறேன்னு அது ரொம்ப அருமையாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. துணைவியாருடைய நகைகளெல்லாம் கழட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் விற்று அதை நடத்துவார். அதே போல் கப்பல் வியாபாரம் பண்ண வந்தவனுங்க தானே இவனுங்க, பதிலுக்கு வியாபாரத்தாலேயே அடிப்போம்னு சொல்லி வஉசி அவர்கள் வியாபாரம் ஒரு கப்பல், சுதேசி கப்பலை வாங்கி நடத்துவார். அது நடத்தும் போது தான் அவங்களால தாங்கவே முடியாது. இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான எதிரி நமக்கு இவர் தான் முடிவு கட்டுவாங்க. வஉசி கட்டம் கட்டி அவரை செக்கு இழுக்க வச்சு அடித்து துன்புறுத்தி இரட்டை தீவாந்திர தண்டனைலாம் கொடுத்து அவரை சித்திரவதைப்படுத்துவாங்க. அவ்வளோ சித்திரவதைக்கு அப்புறமா அவர் வெளியே வருவார். வெளியே அவருடைய அட்வொகேட், அவர் பெரிய அட்வொகேட் தூத்துக்குடியில், அவர் பெரிய அட்வொகேட். அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர். அவ்வளோ சுத்தம் போயிடும். கோர்ட்டில் வாதிடும் அந்த உரிமையை பிடிங்கிடுவானுங்க. இது ஏதோ வியாபாரம் செய்வார். அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒரு தியாகியோட ஒரு முக்கியமான வரலாறு அது. சுதந்திர போராட்ட உணர்வை கிளறுகிற 2வது படமாக நான் இங்கே சொல்கிறேன். அதுபோல் 3வது படம் நான் சொல்கிறது, அதே இதில் பாரதியார் வருவார். அதில் எஸ்வி சுப்பையா நடிச்சிருப்பார். அப்புறம் இங்கே பாரதினே ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த சுதந்திர போராட்ட உணர்வு நமக்கு கனன்று எழும். பாரதி தன்னுடைய கவியால், வார்த்தைகளால் எப்படி போராடினார். நமக்கெல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடணும்னா இல்லை, போய் நேர களத்தில் போய் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு வரிகள் எப்படி எழுச்சி விட்டு என்பதை, அதுக்கு எவ்வளவு ஆங்கிலேயர்கள் பயந்தார்கள் என்பதை நம்ம நல்லா பார்க்கலாம் அந்த படத்தில். இத்தனைக்கும் சின்ன வயசு அவருக்கு. அவர் சுதேசமித்திரன்லையும் இந்தியா ஏடுகள்லையும் அவர் எழுதின கட்டுரைகள், கவிதைகள்லாம் அவ்வளோ நெருப்பாக இருக்கும். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமேன்னு எழுதுகிறார் அவர். மாபெரும் கனவு. அந்த பெரிய
மகாகவியோட அந்த கதையை வந்து நான் இந்த இடத்துல சுதந்திர போராட்ட அந்த உணர்வுகளை கிளறும் படங்களில் 3வதாக நான் சொல்கிறேன். அதே போல் நாம் பிறந்த மண், அதுவும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது, சொல்ல மறந்துட்டேன். அது 4வது படம். நாம் பிறந்த மண் என்பது வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர். அவருடைய பிற்காலத்தில் காட்டுவாங்க. அவர் வந்து ஒரு ஊரில் கிராமத்தில் இருக்கிற சிவாஜி கணேசன், அவருடைய மனைவி கேஆர் விஜயா, அவருடைய மகன் கமல்ஹாசன், இப்படி இருக்கும் அந்த படம். நல்லா ஞாபகம் வருதுங்களா? அதில் என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய மகன் வந்து இப்போ வந்து தேச துரோக செயலில் ஈடுபடுவார். பெரிய அநீதியான செயலில் ஈடுபடுவார். அப்பா வந்து அதை எதிர்ப்பார். அவர் வந்து இப்போ அதே நேதாஜியோட உடையை, நேதாஜி படையில் இருந்தவர் அவர், மறுபடியும் நேதாஜி உடையை அணிந்து இரவில் அவர் வேட்டைக்கு கிளம்புவார். இந்த ஊழல் செய்யலாம் அடித்து காலி பண்ணிட்டு வருவார். இது வந்து நாம் பிறந்த மண்ணோட கதை. இதனுடைய அடுத்த கட்டமாக நான் சொல்கிறது இந்தியன் என்கிற படம். அதுவும் இதே கதை தான். அதில் என்னென்னா அதே நேதாஜியோட படையில் இருந்த கமல்ஹாசன், அதே ஊழல் செய்கிறவங்க மகன் கமல்ஹாசன், இப்படி வரும். இந்த 2 படமே வந்து வேறு வேறு ஒரு ஃப்ளேவரில் வந்த படங்கள். அதனால் இதை வந்து நான் 5வது படமாக இந்தியன் படத்தை சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கனவு, அதே கமல்ஹாசன் எடுத்தது தான் ஹேராம் என்கிற அந்த படம். ரொம்ப இந்திய அளவில் அதை ஒரு இணைச்சிருப்பார். கமல் தயாரித்த படங்களில் முக்கியமான படம் ஹேராம். அந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப சீரியஸாக இந்திய சுதந்திரம், காந்தியை கொஷின் பண்ணுவாங்க. காந்தி நீ முன்னால தான் நாடே கெட்டு போச்சுன்னு சொல்கிற ஒரு கேரக்டரில் கமல் நடிச்சிருப்பார். அவன் வந்து அந்த நவகாலி யாத்திரையில் கல்கட்டாவில் இருக்கும்போது கேள்வி கேட்பார். நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்லாம் கேட்பார் காந்தியை பார்த்து. இப்படி ஒரு கேரக்டரில் கமல் நடித்தார். காந்தியை வந்து எப்படி இந்தியா எதிர்கொண்டது, தமிழ்நாடு எப்படி, ஆந்திராவில் எப்படி, பீகாரில் எப்படி, மகாராஷ்டிராவில் எப்படி, எல்லா ஊர்கள்லையும் காந்தியை அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் மக்கள் எப்படி பார்த்தாங்க, 2 துருவங்களாக காந்திக்கு எதிரான ஒரு கோஷ்டி எப்படி உருவாயிட்டு இருந்தது அந்த பீரியடில். ஏன்னா அவர் வந்து இஸ்லாமியரை இணைச்சி வாழணும் என்பதை சொல்வதை பிடிக்காதவங்க பெருக ஆரம்பித்தாங்க. இதை வந்து அந்த படத்தில் ரொம்ப நாசுக்காக சொல்லியிருப்பார் கமல். வந்து அந்த படம் ஒரு முக்கியமான படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் தான் கொல்ல போவார் காந்தியை. ஆனால் அதுக்குள்ளே மனசு மாறிடுவார். அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து அவர் மனசு மாறிடும். இப்போ ஏற்பட்ட மனிதனை கொல்ல வந்தமே நினச்சிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் கோட்ஸே சுட்டுடுவார் அப்படின்னு சொல்லி அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். மிக முக்கியமான ஒரு படம். காந்தியால் சுடப்போய் மனசு மாறின ஒருத்தனும் சுட்டு விட்ட ஒருத்தனும் ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு கதை அது ஹேராம் அந்த படம். அதே போல் காலாபாணி என்கிற ஒரு படம். இது வந்து மலையாளத்துலேருந்து பிரியதர்ஷன் எடுத்தார். மோகன்லால் அண்ட் பிரபு நடித்த ஒரு படம். இது என்னென்னா கிட்டத்தட்ட அந்த இதில் எடுத்து போய் போட்டுருவாங்க. முக்கால்வாசி அந்த சிறையில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்தமானில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படம். அந்தமான் சிறை வந்து முக்கியமான ஒரு கொடுமை கூடம் அது. நான் இப்போ போயிட்டு வந்தேன். அது பார்த்தபோது தான் செல்லை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது. அங்கே டாய்லெட் இப்படி இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு படுக்கை இருக்குது, ஒரு ஜன்னல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கம்பியாக போட்டு முன்னாடி ஒரு கேட் இருக்குது, அவ்வளோதான். அதுலேருந்து வெளியே வர முடியாது. உள்ளே போனவன் தான். தப்பிக்க வாய்ப்பே இல்லாத ஒரு அந்தமான் தீவில் இருக்கிற அந்த சிறையில் நடக்கிற கதை. ஒரு டாக்டர் வந்து ஒரு தீவிரவாதிக்கு வைத்தியம் பண்ணார்னு சொல்லிட்டு மோகன்லால் அங்கே கொண்டு போயிடுவாங்க. இந்திய போராட்டத்துக்காக ஈடுபட்ட ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் வைத்தியம் பண்ணார் மோகன்லால். அவர் வைத்தியர், அவர் டாக்டர் அவர். ஆனால் வைத்தியம் பண்ணாலும் தீவிரவாதிக்கு நீ எப்படி வைத்தியம் பண்ணலான்னு சொல்லி அவர் கொண்டு போய் போட்டுருவாங்க அந்த படத்தில். அங்கே போனால் அங்கே பிரபு இருப்பார். அவர் வேற ஒரு சின்ன கூட்டத்துக்காக வந்திருப்பார். அங்கே அவர் பெரிய தேசிய உணர்வு கூட இருக்காது. ஆனால் மோகன்லாலுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி செய்வாங்க. கடைசி வரைக்கும் அது முடியாது. மோகன்லாலை வந்து அங்கே தூக்கில் போடுற மாதிரி அந்த கதை முடியும். அவர் கொடுத்த ஒரு கடைசி இதை வந்து அவங்க பையன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு கேரக்டரில் அந்த படம் முடியும். காலாபாணி ஒரு முக்கியமான இந்தியாவுக்கு வெளியில் சிறையில் நடந்த ஒரு சித்திரவதையை வந்து சொல்லுகிற ஒரு படமாக அந்த காலாபாணி படத்தை பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக மதராசப்பட்டினம் கூட ஒரு முக்கியமான அந்த தேசிய உணர்வை சொல்லுகிற ஒரு படம்.
என்னன்னா இங்கே சென்னையில் நடக்குது. அது ஒரு மாதிரி இந்த டைட்டானிக் என்கிற அந்த படத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ வந்த ஒரு பெண் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு துணி துவைக்கிற ஒரு தொழிலாளியை காதலிப்பான். அது வந்து அவன் அவன் வந்து எப்படி நடந்துக்கிறான், எப்படிலாம் அவளை மேலே அன்பு செலுத்துறான் என்பதை வச்சு அந்த லேடியை வந்து சுதந்திரம் கிடைச்ச உடனே இங்கேருந்து எல்லாரும் போயிடுவாங்க. பேத்தியை கூட்டிட்டு மறுபடியும் அவனை தேடி வருவா. அதுதான் வந்து தேடுவா. அந்த காதலன் வந்து மறுபடியும் பார்க்கணுன்றதுக்காக. அதுதான் அந்த கதை வந்து. அது மதராசப்பட்டினம் ஒரு முக்கியமான ஒரு டைட்டானிக் போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அன்றைய சென்னை பட்டணத்தை காட்டுகிற ஒரு கதை. அன்னைக்கு வந்து ஒரு மல்யுத்த குஸ்தி கோஷ்டிலாம் இருந்தது அந்த பக்கம் சென்னையில். அவங்கள பற்றியெல்லாம் பின்னணியாக வச்சு அதை வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. மதராசப்பட்டினம் அதில் ஒரு வகைப்படம். அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அதில் வந்து கருத்து வேறுபாடு கொண்டவர்களை பற்றிய கதையும் வந்திருக்கு. அந்த விதத்தில் பெரியார் ஒரு முக்கியமான படம். பெரியார் வந்து அதே ஞானராஜசேகரன், பாரதி எடுத்த அதே ஞானராஜசேகரன் அவர்கள் எடுத்த படம். அது என்னன்னா, பெரியார் வந்து தீவிர காங்கிரஸ் தொண்டராக அந்த படத்தில் காட்டுவாங்க. வைக்கம் போராட்டம் காட்டுவாங்க. அந்த கதர் விற்பனை செய்வார். தெரு தெருவாக மூட்டையில் தூக்கிட்டு தன் துணைவியாரும் தன் தங்கையோட போய், அப்புறம் கள்ளக்கடையெல்லாம் வேணான்னு காந்தியார் சொல்லிட்டார் என்பதற்காக எல்லா தென்னை மரத்தையும் வெட்டி தள்ளுவார். இப்படி வந்து தீவிர காந்தியவாதியாக இருந்தவர் காந்தி கிட்ட எப்படி முரண்படுறாரு? வர்ணாசிரமத்தை எதிர்த்து அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இந்த நாட்டில் சுதந்திர கொடுமை, இந்த அடிமைத்தனங்களில் இருக்கிற கொடுமையை விட கொடுமை வந்து ஆண்டாண்டு காலமாக வெள்ளையர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற ஒரு கொடுமையை எதிர்த்து பெரியார் பேசுவார். அது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அது பெங்களூரில் நடந்ததா அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். அதுக்கு முன்னு வெள்ளையர்களை விட கொடுமையானவங்க இங்கே இருக்காங்களே, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு காந்தி சொல்லுவார். இல்லை, அதுதான் முதல்ல பார்க்கணுன்னு பெரியார் சொல்லுவார். இந்த விவாதம் வந்து ஒரு மாதிரி முற்றுப்பெறாமையே முடிஞ்சு போயிடும். இதைத்தான் வந்து அந்த பெரியார் படத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சுதந்திர போராட்டத்திலேருந்து ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் மாறி வேற ஒரு முடிவு எடுக்கிற அந்த கதையும் கூட இந்த சுதந்திர போராட்டத்தை ஒட்டி நம்ம இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி யோசிக்க வேண்டிய ஒரு படமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு டப்பிங் படம் தான் RRRன்னு ஒரு படம் வந்தது. அது வந்து ரொம்ப 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 ரிச்சாக எடுத்திருந்தாங்க அந்த படம். அது தமிழில் வந்ததுனால அதை பற்றி நான் பேசுகிறேன். ரொம்ப பெரிய ஆஸ்கார் வரைக்கும் போன ஒரு படம் இல்லையா அது. தமிழ்லேயும் ரொம்ப பேசப்பட்ட படம், நெடுநாள் ஓடிய படம். அதில் வந்து நம்ம கொமுரம் பீம் பற்றி அவர் வந்து நிஜாம், ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்து போராடிய ஒரு ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் அடிமைத்தனங்களை எதிர்த்தார். அதே நேரத்தில் அந்த நிஜாமோட அடக்குமுறைகள் இருக்குல்ல, அதையும் எதிர்த்தார். வனத்தை காக்கணும்னு போராடினார். காட்டில் பூந்து சில வேலையெல்லாம் பண்ணுவானுங்க அப்போ பிரிட்டிஷ்காரங்க சில பேர். அதையெல்லாம் எதிர்த்து போராடின அந்த கொமுரம் பீம் பற்றிய அந்த கதை வந்து மிக முக்கியமான கதை. அது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கும்படியாக அதை எடுத்திருந்தாங்க. அந்த படத்தையும் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த 10 படங்களை இந்த நேரத்தில் இந்த வரிசைப்படுத்தியிருக்கேன். அனைவரும் இதை விரும்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.